திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய சிறப்புகளை இப்பதிவில் நாம் காணலாம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம், நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலம். சிவலிங்கமே மலையாக அமைந்த பெருமைக்குரிய திருத்தலம். திரு அண்ணாமலை என சிறப்பு பெயர் பெற்ற திருத்தலம். பிரம்மன் மற்றும் திருமாலின் ஆணவம் அழிந்த திருத்தலம். உண்ணாமுலை அம்மன் சிவபெருமானிடம் இடப்பாகம் பெற கிரிவலம் வந்து தவம் செய்த திருத்தலம். பார்வதி தேவிக்கு சிவபெருமான் இடப்பாகம் தந்து ஜோதி ஸ்வரூபமாய் காட்சியளித்து அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட திருத்தலம். கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம். 6 ஆதார தலங்களுள் மணிப்பூரக தலம். மலையுச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் தலம். அருணகிரிநாதர் பிறந்து வளர்ந்து முக்தியடைந்த திருத்தலம். திருப்புகழ் பிறந்த தலம். அருணகிரிநாதர் தனது வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற பொழுது முருகப்பெருமானே நேரில் வந்து காப்பாற்றி திருப்புகழ் பாட உத்தரவிட்ட திருத்தலம். எல்லா சிவாலயத்திலும் மூலவர் பின்புறம் உள்ள லிங்கோத்பவர் தோன்றிய தலம். அம்பிகையின் 51 சக்தி பீடங்களில் அருணை சக்தி பீடமாக போற்றப்படும் திருத்தலம். விநாயகரின் முதல் படைவீடு இருக்கும் திருத்தலம் என ஏராளமான சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது அருணாச்சலம் எனும் அற்புத திருத்தலம். இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார். இத்திருத்தலத்தில்தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன. முருகப்பெருமானுக்கு 6 படைவீடுகள் இருப்பது போன்றே விநாயகருக்கும் 6 படைவீடுகள் இருக்கிறது. இத்திருத்தலத்தின் பிரதான ராஜகோபுரத்தின் கீழே உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயக பெருமானின் முதல் படைவீடாக போற்றப்படுகிறது. ஏராளமான சித்த புருஷர்கள் வாழ்ந்த, இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது. எண்ணற்ற சித்தர்கள் இங்கு வந்து வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்துள்ளார்கள். அவர்களில் ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் சமாதிகள் கிரிவல பாதையிலும் மலை மீதும் அமைந்துள்ளன. 18 சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தர் இத்தலத்திற்கு உரியவராக விளங்குகிறார். இங்கு ஆடிப்பூரம் அன்று தீமிதி விழா அம்மன் சன்னதி முன்பாக நடக்கிறது. இதுபோல வேறு எந்த சிவத்தலத்திலும் தீமிதி திருவிழா நடப்பதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.